சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நமது சிலமேதவம் வலையொலி அலைவரிசையில் பலவிதமான விடயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமச்சிவாய வாழ்க. சிவம் சைவம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் தான் பெரும்பாலும் பார்க்கின்றோம். அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரே நாளில் 2 கோயில் யானைகள் இறந்திருக்கின்றன. 2மே முருகன் கோயில். அதில் ஒரு யானை பழனி, மற்றொரு யானை குன்றக்குடி. அதில் குன்றக்குடியில் உள்ள அந்த யானை தான் தீ விபத்தில் இறந்தது. நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. மிகப்பெரிய வேதனை. இது பற்றி பல கருத்துக்கள் இந்த வலைதளங்களில் தங்களுடைய ஆதங்கத்தினை பலரும் பகிர்ந்து கொண்டார்கள். சொல்லனா துயரம். நாத்திகர்களும் அந்த கருத்து பரிமாற்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கே உரிய பாணியில் இந்த யானைகளை எல்லாம் நீங்கள்லாம் சுதந்திரமாக விட்டுருந்தா அது தெரிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு இரங்கல் தெரிவித்து என்ன பலன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமச்சிவாய வாழ்க. சிவசிவா. நல்லது நடந்து கொண்டே இருக்கும் வகையில் எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். அப்போது ஒரு துயரமான சம்பவம், அதுவும் மிக கொடூரமான ஒரு விடயம். அந்த யானை இறந்திருக்கிறது இரவு நேரத்தில். கீற்று கொட்டகை தீ விபத்து. அதற்கு காரணம் மின்கசிவு என்று சொல்லப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. அந்த யானைக்கு 54 வயது என்று அறியப்படுகிறது. 6 வயதிலே அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது. 48 ஆண்டுகளாக எத்தனை பேருக்கு ஆசி வழங்கியிருக்கும். அனைவரிடமுமே குழந்தை போன்று வளர்ந்து அனைவரும் கொடுக்கின்ற உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு அவ்வளவு ஒரு செல்லமான பிரியமான அந்த சுப்புலட்சுமி அதனுடைய பெயர். அப்படிப்பட்ட யானைக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு. அதாவது நாமெல்லாம் வாய் இருக்கிறது, நமக்கு ஈசன் பேசும் சக்தியை கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் நம்முடைய துன்பங்களை சொல்லுவோம். அந்த இரவு நேரத்தில் காலிலே கட்டப்பட்ட சங்கிலியை அறுத்து கொண்டு கூட வந்துவிட்டது. ஆனால் தப்பிக்க வழி இல்லை. நமச்சிவாய வாழ்க. இதனை ஒரு பெரிய விடயமாகவும் மக்கள் கருதவில்லை. இறந்தது, அஞ்சலி செலுத்தினார்கள், அவ்வளவுதான். அப்போது ஒரு கோயில் யானை விபத்து என்றாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கொடிய விபத்து. அப்போது அதனுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாயில் 29 வினாடி அளவிலான காணொலியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த தீ விபத்திலே பாதிக்கப்பட்டு அந்த அந்த முகத்தினுடைய ஒரு சைடு அப்படியே சதைகளெல்லாம் வெந்து தொங்குது. மேல் பூரா தீ. அந்த வலியை தாங்க முடியாமல் நின்றுக்கிட்டு காலை அசைத்து கொண்டு காதுகளை அசைத்து கொண்டு நிற்கிறது. அப்படியே சரிகிறது. இமயமே சரிந்தது போன்ற ஒரு மிக துயரமான ஒரு காட்சி. அப்படி விழுந்த யானை தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி அந்த தூரத்தில் 100 அடிக்கு அப்பால் எல்லோரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்களாம் அந்த காணொலியை பார்த்துருக்கீங்க. அது என்ன சொல்ல வந்ததோ, நான் உங்களையெல்லாம் 54 வயது வரை எல்லோரும் அரவணைத்தீர்கள். இந்த தும்பிக்கையால் ஆசீர்வதித்தேன். இதோ இறுதியாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிகள் என்று அந்த தும்பிக்கையை ஒரு ஆள் உயரத்துக்கு படுத்து கிடக்கு. அந்த படுத்து கிடக்கின்ற அந்த உயரத்தினுடைய 2 மடங்கு அளவுக்கு இந்த தும்பிக்கையை ஏற்றி எல்லோருக்கும் பிரியாவிடைய சொல்வது போன்று விரைந்து உயிரை விடுகிறது. சிவசிவ. நமச்சிவாய் வாழ்க. இதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? மனிதன் என்றால் மரணம். எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பு இறப்பு. அப்போது இதில் சைவ சித்தாந்த ரீதியில் உள்ள சிவனடியார்கள் இதற்கு தகுந்த மாதிரி பதிவு. ஆனால் இழப்பு
அந்த வழியினை எப்படி அது உணர்ந்திருக்கும்? இப்போ இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? விலங்குகள் நல வாரியம்லாம் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம், எல்லா இடங்களிலுமே தமிழகத்திலே குறிப்பாக தெரு சாலைகளிலே நாய்கள், தெரு நாய்கள் பயங்கரமாக திரிகிறது. அதற்கு கூட அவற்றை கொல்லக்கூடாது என்று கூட ஒரு அமைப்பு வழக்கு போட்டு பல இடங்களில் பார்க்கின்றோம். வெறிநாய் கடித்து பல பேரையும் பல மக்கள் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். அப்போ நாய்க்கு வந்த அந்த அமைப்புகள்லாம், அந்த யானை இது போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுப்பது? ஆகையினால் நமச்சிவாய் வாழ்க. சிவனடியார் பெருமக்கள் நம்மளாம் இருக்கின்றோம். இந்த மாதிரி கோயில் யானையெல்லாம் விபத்தில், அதுவும் இப்படி ஒரு தீ விபத்தில் இறக்குறதுலாம் இது நல்லதா எனங்கிறது சிவனுக்கே அர்ப்பணம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எல்லாமே தலைகளாக இருக்கிறது. பாருங்கள், ஆவணி மாதத்தில் பயங்கரமான வெயில். ஒரு திரைப்பட பாடல் கூட, பாடல் வரிகள் பழைய பாடல், பௌர்ணமி நாள் என்று என் வீட்டில் ஆடி அமாவாசை, ஆவணி மாதத்தில் என் வீட்டில் அக்கினி நட்சத்திரம். அந்த வரி ஒரு திரைப்பட பாடலில் வரும், பழைய பாடல். அது மாற்ற இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சூழ்நிலை மாற்றங்கள், காலத்தினுடைய, அதாவது இப்போல்லாம் மழை பொழிந்து விவசாயம் கண்டிப்பாக பயிர் முளைச்சிருக்கணும். தென் மாவட்டங்களில் பல இடங்களில் இன்னும் மழை பெய்யலை. உழுத விவசாயிகள் அந்த நெல் விதைகளை பிரட்டி மறுபடியும் உழுகிறாங்க. ஆகையினால இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்கள், சிவனடியார் பெருமக்கள், நாமெல்லாம்